கடலின் கரையில் அமைந்துள்ள ஒரு கோவில். அங்கு இயற்கையின் அனைத்து விதிகளும் தோல்வியடைகின்றன. இன்று நம்பிக்கை இல்லாதவர்களையும் ஜெய் ஜெகநாத் என்று சொல்ல வைக்கும் ஜெகநாத் பூரி கோவிலின் ரகசியங்களை நாம் வெளிப்படுத்தப் போகிறோம். முதலில் கோவிலின் உச்சி மற்றும் அதில் உள்ள நீலவட்டத்தின் ரகசியத்தை பற்றி பார்ப்போம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காற்று எவ்வளவு வீசுகிறதோ அந்த திசையில்தான் கொடி பறக்கும். ஆனால் ஜெகநாத் கோவிலின் புனித கொடி எப்போதும் காற்று வீசும் திசைக்கு எதிராகவே பறக்கிறது. இதற்கு அறிவியலுக்கு இன்று வரை எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை. இப்போது கோவிலின் உச்சியில் உள்ள அந்த நீலவட்டம் சுமார் 1 டன் எடையுள்ள 8 உலோகங்களால் செய்யப்பட்ட வட்டம். அது நகரின் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் அதன் முகம் எப்போதும் நம்மை நோக்கியே இருப்பதாக தெரிகிறது. கிரேன் போன்ற எந்த நவீன இயந்திரங்களும் இல்லாத அந்த காலத்தில் இதை எப்படி இவ்வளவு உயரத்தில் நிறுவினார்கள்? இது இன்னும் பொறியியலுக்கு ஒரு மர்மமான கேள்விதான். ஆனால் கதையே இதோடு முடிவடையவில்லை. இங்கே இன்னொரு அறிவியல் விதியும் உடைக்கப்படுகிறது. நாளின் எந்த நேரமாக இருந்தாலும், சூரியன் எந்த திசையில் இருந்தாலும் இந்த மிகப்பெரிய கோவிலின் பிரதான கோபுரத்தின் நிழல் ஒருபோதும் தரையில் விழுவதில்லை. இப்போது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் நவகலேவர் சடங்கை பார்ப்போம். ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே உள்ள இறை விக்கிரகங்கள் மாற்றப்படுகின்றன. அந்த நேரத்தில் கோவில் முழுவதும் இருளில் மூடப்படும். முழு நகரத்தின் மின்சாரம் துண்டிக்கப்படும். கோவிலைச் சுற்றி கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். அந்த சடங்கை செய்யும் பூசாரிகளின் கண்கள் துணியால் கட்டப்பட்டிருக்கும். பழைய விக்கிரகத்திலிருந்து ஒரு மர்மமான பொருள் எடுத்து புதிய விக்கிரகத்தில் வைக்கப்படுகிறது. அந்த பொருளை பார்த்தால் மனிதன் உயிரிழக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. பலர் இதை ஸ்ரீகிருஷ்ணரின் உயிருள்ள இதயம் என நம்புகிறார்கள். இப்போது தெய்வீக சமையலறையின் அதிசயம். இங்கே உள்ள சமையலறை உலகிலேயே மிகப்பெரிய சமையலறையாக கருதப்படுகிறது. 7 மண் பானைகள் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து உணவு சமைக்கப்படுகிறது. அதிசயம் என்னவென்றால், மேலே இருக்கும் பானையில் உள்ள உணவுதான் முதலில் வெந்துவிடுகிறது. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இங்கே பிரசாதம் ஒருபோதும் குறைவதில்லை. ஆனால் கோவில் கதவு மூடப்பட்டவுடன் பிரசாதமும் சரியாக தானாகவே முடிவடைந்து விடுகிறது. கோவில் வாசலை கடந்து உள்ளே சென்றவுடன் கடல் அலைகளின் சத்தம் முழுவதுமாக மறைந்து விடுகிறது. ஒரு வேறு உலகத்திற்குள் வந்தது போல் உணர்வு ஏற்படும். இதெல்லாம் சும்மா ஒரு தற்செயலா, அல்லது உண்மையிலேயே இதற்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறதா? இதைப் போல மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.